வணக்கம். போன சனிக்கிழமை 18 நவம்பர் நம்ம ஒரு இன்டராக்டிவ் ஜோவோ மீட் வச்சிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 170 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. சில பேருக்கு சில குறைகள் இருந்துச்சு, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்துச்சுன்றது ஒன்று. அண்ட் ரெண்டாவது நான் என் சைடில் நிறைய ஷேர் பண்ணல. நான் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாரம் இதே மாதிரி ஒரு வீடியோஸ் இருக்கும். ஒரு இன்டராக்டிவ் செஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். க்ளோஸ் டு அபவுட் 2 hours நம்ம பிளான் பண்ணலாம். இந்த வாரத்துல டெஃபினட்டா நம்ம செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணுவோம். அடுத்த வாரத்துக்கான சில ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிளஸ் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னால் போன தர மாதிரியே எங்களோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி 199 rupees நீங்க பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ் நீங்க அனுப்பிடுங்க. போன வாரம் எங்களுக்கு சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு. மெயின்லி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஷேர் பண்ணுங்கன்றது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த தடவை ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கிறோம். அந்த கூகுள் ஃபார்முக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணி அனுப்பி விட்ருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கியூஆர் கோடுக்கு லிங்க்கும் கொடுத்துருக்குறோம். கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் ப்ளஸ் கூகுள் ஃபார்மையும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் எங்களோட கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. கட்டாயம் இந்த வாரம் நவம்பர் 25 ஒரு பியூட்டிஃபுல் இன்டராக்டிவ் செஷனை நம்ம சந்திக்கலாம். இன்னைக்கு நிஃப்டி அரௌண்ட் 28 பாயிண்ட்ஸ் பிளஸ். ஒன்றும் பெருசா தெரியல. ஆனால் இன்ட்ராடே ஸ்விங் ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ் ஸ்விங் கொடுத்துச்சு. மார்னிங் டக்குன்னு ஒரு 11 o'clock பக்கமா ஒரு பெருசா கீழே விழுந்துச்சு. 11 கூட இல்லை, ஷுட் பி அரௌண்ட் 11:45 பெருசா அங்கேருந்து கீழே விழுந்துச்சு. அது காரணம் என்னதுன்றது எதுவுமே நம்ம இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்றும் பெருசா காரணம் கிடையாது. மார்க்கெட் கீழே இட் ஜஸ்ட் ட்ரைங் டு கிரியேட் தட் வாலட்டாலிட்டி. எல்லாருமே டிசம்பர் 3 வெயிட்டிங் ரிசல்ட்ஸ். ஒன்று. ரெண்டாவது ஒன்னே ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே 27 லாஸ்ட் எலெக்ஷன் முடியுது. முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒப்பீனியன் போல்ஸ் வரும். ஒப்பீனியன் போல்ஸ் வரும்போதே மார்க்கெட்ல ஒரு வாலட்டாலிட்டி கொடுக்கும். 3 பெரிய வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. மார்க்கெட்ல ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு பாசிட்டிவ் டேட்டாவும் கிடையாது, நெகட்டிவ் டேட்டாவும் கிடையாது. பட் எல்லாருமே நெகட்டிவிட்டியில உட்காந்துட்டு இருக்காங்க. மெயின்லி யூஎஸ் ரீசன்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. தோ ரீசெண்டா $4 trillion வந்துருச்சுன்ற ஒரு பொருளி வந்துச்சு. வந்துருமா? வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ராபப்ளி வி ஆர் அரௌண்ட் அந்த 3.4 3.5 அந்த ஜோன்ல உட்காந்துட்டு இருக்கோம். 4 அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 எனக்கு தெரிஞ்சு 27 25 6க்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. $1 trillion எக்கானமி பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் திடமான நம்பிக்கை இந்தியா growth ஸ்டோரி பத்தி நான் ஒரு சீரீஸ் மாதிரி நான் வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். growth ஸ்டோரிஸ்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேர் வராது, இது நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவில நிறைய ஆட்கள் வெளியில போறாங்க, இந்தியாவில பணம் வெளில போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு சைடு அப்படியே வச்சு வைங்க. மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. மார்க்கெட் பெருசா சரியில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல ஒரு $100 billion ஒரு எஃப்ஐஐஸ் எடுத்துட்டு வராங்க. $100 billion ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. $100 billion க்ளோஸ் அபவுட் 8.5 லட்சம் கோடி, 8.25 லட்சம் கோடி. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் சொல்லுங்களேன், ஒரு 20 ஸ்டாக் சொல்லுங்க, இல்ல 50 ஸ்டாக் எடுத்துங்க. 50 ஸ்டாக்ல நீங்க சொல்லுங்க எதுல காசு போடலான்னு. 50 ஸ்டாக் சொன்னா கூடயும் ஆல்மோஸ்ட் 40,000 கோடி ஒரு ஸ்டாக்குக்கு வருது. ரைட்? ஸோ 200 ஸ்டாக் நீங்க சொன்னா கூட ஒரு 40,000 கோடி ஒரு ஸ்டாக்குக்கு வருது. அப்ப நினைச்சு பாருங்களேன் மார்க்கெட் எங்க போகுன்றது. ஸோ மார்க்கெட்ல யார் சொல்றதும் காதுல கேட்டுக்காதீங்க. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்க. இந்த சமயம் கரெக்டான டைமா? எஸ், கரெக்டான டைம். மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும் போதும் அப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கும் போதும் எந்த லெவல்ல வேணாலும் நீங்க வாங்கலாம். வாங்கிட்டு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றது அட்வைசபிள். ஒன்று. நிறைய ஸ்டாக்ஸ் மேல போகுது, டப்புன்னு கீழே விழுது. ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை, ஒரு டெக்னிக்கல் இது இல்லைன்றது நிறைய பேர் பேசுறது உண்டு. நான் அந்த ஃபண்டமெண்டல் சைட்லயே தோ இன்டெப்த் நான் அனலைஸ் பண்றது கிடையாது. நம்பர்ஸ் எடுத்து வச்சு இந்த நம்பர்ஸ் பேசுறது இதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ஒன்று வருதுன்னு சொன்னால்
சந்தைக்கு வரட்டும். வயல்ல வச்சுட்டு நீங்க என்ன பார்க்குறீங்க? முத்துனா மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்ட நம்ம பார்க்க போறோம். மார்க்கெட்ல கீழ விழுவுதா நம்ம எக்ஸிட் பண்ண போறோம். இதுதான் வந்து நம்மளோட பேசிஸ். அண்ட் பிரிடாமினன்ட்லி நாங்க வந்து ட்ரேட் பண்றது, இல்ல நம்ம வந்து பேசுறது எல்லாமே வந்து ஸ்விங் ட்ரேட் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓடுற வண்டியில ஏறுறது. இதுல ஃபண்டமெண்டல்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? தாராளமா பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே அதானி குரூப் உழுவுன்றது, அது உழுவுறதுக்கு 1 வீக் முன்னாடியே வந்து நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப ரீசென்ட்டா ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ரிவர்சல் ஆச்சு. அந்த 445 நியர் லோல வந்து நம்ம பை சொல்லியிருந்தோம். அடுத்த 3 இயர்ஸ்க்கான டார்கெட் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அந்த லெவல்ல வரும்போதும் மார்க்கெட்ல பைபேக்ன்றாங்க. நெறைய விஷயம் அந்த அந்த சமயத்துல தான் வந்து பேசுறாங்க. பட் டெக்னிக்கல்ல ஏற்கனவே காட்டிச்சு. ஒண்ணும் இல்ல. இந்த சாட்டர்டே, அதாவது போன சாட்டர்டே வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வெபினார் வச்சிருந்தோம். சின்ன ஆன்லைன் கெட் டுகெதர் அண்ட் இதுல வந்து சில ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல சிஜி பவர்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அந்த சிஜி பவர்ஸ்ல வந்து என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2020ல அது ரூ. 5ல இருந்துச்சு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா ரூ. 4.45 இருந்துச்சு. இன்னைக்கு அது 470 பக்கமா இருக்கு. 69 சரியா? நம்ம சாட்டர்டே அன்னைக்கு இந்த வெபினார்ல வந்து நம்ம சொன்னோம். இந்த ஸ்டாக்க பை பண்ணுங்க. டார்கெட் 470 to 475 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாப் லாஸ் அவ்வளவா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணீங்க. ஸ்விங் லோல. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 340, 350 லெவல்ல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். இது வந்து லைவ்ல இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 170 பேர் வந்து இருந்தாங்க. இன்னைக்கு அது அப்பர் சர்க்யூட். ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுல 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு பாம்பே ஹைகோர்ட்ல வந்து கம்பெனி திவால் ஆயிடுச்சு. ட்ரைபியூனல்ல வந்து அதுக்கான கேஸ் இதாயி ரிசால்வ் பண்ணிக்கலான்ற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது பாசிட்டிவா, நெகட்டிவான்றது நெறைய பேத்துக்கு கன்ஃப்யூஷன்ல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஆ திவாலானது. அதாவது இன்சால்வென்சி கோர்ட்ல வந்து இது மாரி ஒரு நியூஸ் வருதுன்றது ஒரு நெகட்டிவ் நியூஸ். இன்னொன்னு சைடுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஆ சிஜி பவர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து செமிகண்டக்டர் ஃபேக்டரி போடுறதுக்கான அப்ரூவல்ன்னு சொல்றதோட, அந்த இன்சென்டிவ்ஸ் எங்களுக்கும் வேணுன்ற மாரி அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது சூப்பர் பாசிட்டிவ் நியூஸ். மார்க்கெட் அப்பர் சர்க்யூட் அடிச்சுச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸ்டாக் கன்டினியூஸா மேல போயிட்டு இருக்கு. வால்யூம் இருக்கு. அண்ட் ஒரு 10 நாள் கீழ விழுந்துச்சு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் ரீசன்ட் ஸ்விங் ஹை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 460 எப்போ வந்துச்சு? செப்டம்பர் 4ஆம் தேதி பக்கமா வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து மேல தூக்கி இருக்கு. வாங்களேன் பார்க்கலாம் ஸ்டாக்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஸ்டாக்கோட வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்ல வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 வீக் நடந்துச்சு. அந்த அந்த ஸ்டாக்க அந்த ஜோன்ல வந்து கன்சாலிடேஷன் நடக்கும்போதும், குரூப்ல பேசும்போதும், நம்ம சாட்டர்டே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் 150 பேர் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி தான் நான் அத பத்தி பேசிட்டு இருந்தேன். கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. அண்ட் அப்சைட் டார்கெட் 475 இம்மீடியேட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 475க்கு அப்புறமா இன்ஃபாக்ட் இன்னைக்கே வந்து 469 வந்துருச்சு. நாளைக்கு டெஃபினட்டா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகும். 475க்கு மேல போகும். ஸோ இது இன்னும்லாம் வாங்கலாமா? சொல்ல தெரியல. ஏன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 100x 94x ரூ. 5 நீங்க வச்சீங்களேன் ஆவரேஜ் பிரைஸ். இன்னைக்கு வந்து 480ன்னு வச்சுக்கிட்டா கூட ஆல்மோஸ்ட் 96 டைம்ஸ் 100 டைம்ஸ் 100x. ஸோ 1,00,000 போட்டிருந்தால் சொல்றேன். கொரோனா சமயத்துல 1,00,000 போட்டிருந்தா இன்னைக்கு 1 கோடி பத்தி நம்ம பேசுறோம். ஸோ இது மாதிரி ஸ்டாக்க வெல் இன் அட்வான்ஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். நிறைய பேர்த்தோட ஆதங்கம். நீங்க வந்து இதை பத்தி இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு முதலே வந்து அட்வான்ஸ்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றதுக்கு பார்க்குறேன். மிக விரைவில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸ்ல வந்து அடுத்த நாளைக்கான ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம பேசலாம். தோ நாங்க வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் முடியும். பட் டெஃபினட்டா எஃப்என்டோல வந்து வி ஹேவ் அப்பர் ஹேண்ட். இந்தியா டைரக்ட் ஆஃபீஸ்ல வந்து விசிட் பண்ணிட்டு போனவங்க பல 100 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களோட எஃப்என்டோ டேட்டாஸ் ஆர் எஃப்என்டோ செட்டப் எந்த அளவுக்கு டெப்த் இருக்குன்றது தெரியும். ஸோ நம்ம வந்து கேட்டகரைஸ் பிரிச்சுக்கலாம். ஒன்று எஃப்என்டோக்குன்னு ஒரு கேட்டகரி, இன்னொன்று வந்து ஸ்விங் ட்ரேடுக்கான கேட்டகரி விச் வில் பி ப்ரிடாமினன்ட்லி கேஷ் மார்க்கெட்ல இருக்கும். இன்னொன்று வந்து
ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 3 to 6 months ஹோல்டிங் பீரியடுக்கான ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி பிரிச்சுட்டு வாரத்தில் கொஞ்சம் நம்ம டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். அண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மீண்டும் நான் இந்த இடத்துல ஒரு வலியுறுத்துறேன் தட் நாங்கள் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. டெஃபினட்டாக நான் கொடுக்கறது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு இல்லை இன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ சிஜி பவர்ஸ் பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது ஏதாச்சும் ஒரு 4 ஸ்டாக் சொல்லுங்களேன்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம பற்றி பேசலாம். ஜேபி பவர்ஸ் ரீசெண்டாக வந்து அரௌண்ட் 15 rupeesக்கு மேலே வந்து போச்சு. அண்ட் அங்கேருந்து இப்போ சரிஞ்சு 13.25க்கு வந்திருக்கு. இது வாங்கலாமா? டெஃபினட்டாக நீங்கள் பிளான் பண்ணலாம். சம்வேர் அரௌண்ட் 10.50 ஒரு 3,000 ரூபா கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேபி ஒரு 3 ரூபா கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 10 rupees 50 பைசா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் இமீடியட் டார்கெட் அப்சைடு வந்து அரௌண்ட் 16ல இருக்கு. பட் 16 வந்து 1:1 அது நம்மளோட எல்லை கிடையாது. டார்கெட் அரௌண்ட் 26 rupeesல இருக்கு. நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வீக்லி டெய்லி சார்ட். அண்ட் இதே இது வந்து நீங்கள் மந்த்லி சார்ட் போகும்போதும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 26 rupees வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். அக்யூமுலேட் பண்ணுங்க. ப்ராபப்ளி வி ஆர் டாக்கிங் அபவுட் டபுள். 13 ரூபாலேருந்து 23 ரூபா 26 ரூபான்றது டபுள். ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணாலும் தப்பு கிடையாது. அண்ட் இது வந்து பென்னி ஸ்டாக்ன்றதும் நீங்கள் எடுத்துக்கலாம். பென்னி ஸ்டேக்காக தான் எடுத்துக்கணும். அண்ட் இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம வருங்காலத்தில் நிறைய நம்ம பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த சாட்டர்டே நம்ம வந்து 10:30 to 11:30 நம்ம ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 12 o'clock வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் போச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் வரும் சாட்டர்டே நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, பண்ணலான்றது ஒரு ஐடியா இருக்கு. இந்த சாட்டர்டே போன சாட்டர்டே மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 an hour நான் என்ன பேசணும், ஸ்டாக்கை பற்றி என்ன நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேனோ அது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். செக்டோரியல் அனாலிசிஸ் இருக்கும். ஒரு டெஃபினட்டாக அந்த வாரத்தில் என்ன செக்டார் இருக்குன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்டார் பற்றி பேசுவோம். ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்டாக் அடுத்த வாரத்துக்கான ட்ரேடிங் ஐடியாஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டாக், அதாவது 4 ஸ்டாக் ஃபார் நெக்ஸ்ட் வீக் ட்ரேடிங்க்கு அண்ட் 4 ஸ்டாக் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு ஐடியாஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது முடிஞ்சோடனே நம்ம வந்து பர்சனலாக ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், ஏதாச்சும் வேணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் இந்த தரையும் போன தர மாதிரி பேமெண்ட் பண்ணிவிட்டு 199 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எல்லாத்திட்டையும் வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர் வேணும் அண்ட் இமெயில் ஐடி வேணும்னு சொல்லி கேட்டுவிடுவோம். ஸோ இந்த தடவை வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த தர இன்னம்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மோர் ஆர்கனைஸ்டாக இருக்கும். போன தர வந்து சின்ன சின்ன ஸ்டார்டிங் ட்ரபிள் அது மாதிரி இருந்துச்சு. பட் டெஃபினட்டாக நம்ம அதுக்கு காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக தம் கிடையாது. மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் நடந்துச்சு. அண்ட் மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் கிடையாது, ஷார்ட் கவரிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. லாங் பில்டப்ன்றது சில ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. லைக் பிபிசிஎல் அரௌண்ட் 402ல இருக்கு. நீங்கள் போய் ட்ராப் ஆகாதீங்க. இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மர்ஸாக இருக்குது. 3.5% அப் ஆயிருக்கு. மேபி 314 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கேருந்து மோர் ஆஃப் ரிவர்சல் தான் காட்டிட்டு இருக்க வழி. அது டே வீக் மந்த் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே அது தாண்டி போனதுக்கு அப்புறமா மேபி நம்ம யோசிக்கலாம். பட் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆரா ஃபார்மா ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜூப்லண்ட் ஃபுட் தோ ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு இப்போ மந்த்லி சார்ட்ல வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஐடி செக்டார்ஸ் டாப் பர்ஃபார்மர்ஸாக இருந்துச்சு. பட் ஐடி செக்டார்ஸ்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போனது எல்லாமே பர்சிஸ்டன்ஸை விட்டுருங்க. இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஃபார்மேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. மந்த்லி சார்ட்ல கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அது டிசிஎஸ் ஆகட்டும் இல்லை இன்ஃபோசிஸ் ஆகட்டும். பட் இன்ஃபோசிஸ், விப்ரோ இது எல்லாமே வந்து மோர் ஆஃப் குவார்டர்லி சார்ட்ல வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கான்றது மேபி இந்த டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணும். இல்லை மேலே அப்சைடில் வந்து வீக்லி சார்ட்ல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மோர் அமைதியாக இருக்கு.
கோல்டை பொறுத்த வரைக்கும் தார்மாரா ஏறிட்டு இருக்கு. நேற்று ஆல்மோஸ்ட் $17 ஏறி இருக்கு. அண்ட் அதுக்கான எதிரொலி ருபி டேர்ம்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 150-170 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகெயின் நான் எம்சிஎக்ஸ் ரேட் சொல்ல, ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டி சென்னையில் விற்கிற ரேட்டு ஜிஎஸ்டி போக 24 கேரட் ரேட் வந்து அரௌண்ட் 6,370 360 370 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சில்வரை பொறுத்த வரைக்கும் 75,200 லெவலில் வந்து பர் கேஜி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 999 குவாலிட்டி. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 83.30 83.35 அந்த ஜோன்ல, அதாவது அந்த அப்பர் லிமிட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கு. பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் இது ரொம்ப நாளா பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆர்பிஐ ஓரளவுக்கு வந்து நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் மேனேஜ் பண்ண முடியுன்றது தெரியாது. ஏன்னு சொன்னால் வர டிசம்பர் மாசத்துல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ரீசன்னால தான் நான் சொல்றேன், எப்போ நீங்க ஸ்டாக் வாங்கினாலும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றது அட்வைசபிளா இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.